ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மர்மமான கோஸ்ட் ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பேய் கப்பலாம் கடலில் தனியாகவே சுற்றி திரிஞ்சிருக்கு. இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2019 பிரிட்டிஷ் ராயல் நேவிஸுடைய ஐஸ் பெட்ரோல் ஷிப் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் கடலில் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடல்லேருந்து தூரமாக பார்க்குறப்போ அந்த கடல் முடிகிற நேரமும் வானமும் ஒன்றா இணைகிற இடம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகான காட்சி அளிக்கும் இல்லையா? அதை கப்பலில் இருக்கிறவங்க ரசித்து பார்த்துட்டே போயிட்டுருக்குறாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு மர்மமான விஷயம் தெரிய ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி தெரிஞ்சது போக போக பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே கேப்டன்லேருந்து கப்பலில் இருந்த எல்லாருமே அது என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கப்பல் ஒரு வினோதமான தோற்றத்தில் ரொம்ப புதுசாலாம் இல்லை, ரொம்பவே பாலடைஞ்சி துருப்பிடிச்சி ஒரு வினோதமான தோற்றத்தில் இருந்திருக்கு. இது இவங்களுடைய கப்பலை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது. கேப்டன் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த உள்ளேயே பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ பெரிய கப்பல் வருது, ஆனால் அந்த கப்பலில் யாருமே இல்லை, அந்த கப்பலை கேப்டன் கூட ஓட்டல, அப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழும்பியிருக்கு. அங்கே இருந்த க்ரூ மெம்பர்ஸ்லேருந்து கேப்டன்லேருந்து அந்த கப்பலில் பயணம் செஞ்ச எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படிரா இவ்வளோ பெரிய ஒரு வினோதமான கப்பல் வந்துட்டுருக்கு நம்மளை நோக்கி, ஆனால் கப்பலுக்குள்ளே யாருமே இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக கேப்டன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் அப்படியே சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வச்சுருந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தும் வீடியோ எடுத்தும். 2019 காலகட்டத்தில் நீங்கள் வேணாலும் ஃபோனில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஒரு கப்பல் தனியாக வந்துட்டுருக்கும், அது அப்படியே கிளியராக அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. இதனால மக்கள் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இது ஒரு பேய் கப்பல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி ரொம்பவே பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது முடிஞ்சு ஒரு 5 மாதம் ஆயிருக்கும். 5 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ், அதாவது கவுண்டி கார்க் ஐஸ்லாண்டில் இருக்கிற பாலிகாட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் மெதுவாக பொழுது விடிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்தில் ஒருவர் என்ன செஞ்சுருக்காரு, வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அவர் எப்போதுமே வாக்கிங் போகிறவர் தான். அப்படி அவர் வாக்கிங் போகிறப்போ கடைசியாக ஒரு மலையோட உச்சியில் நின்று எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு திரும்ப போயிடுவாராம். இதே மாதிரி இந்த டைம் போகிறாரு. ஆனால் இப்போ நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு. நாள் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சி தண்ணி நிறைய தேங்கியிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த கிளைமேட்டே வேற மாதிரி இருந்திருக்கு. அதோட அவர் அதே மாதிரி மலை உச்சிக்கு போகிறாரு. அப்படி போகிறப்ப அந்த மலை உச்சிலேருந்து ஒரு வினோதமான ஷிப்பு கரை ஓரத்தில் ஒதுங்கி இருக்கு. அதாவது அது ப்ராப்பரா நிறுத்தப்படலை, ஒரு மாதிரி கண்ணாப்பின்னு வளைஞ்சி உடஞ்சி இருக்கிற லெவலுக்கு சாய்வான முறையில் அந்த கப்பல் கரை ஒதுங்கி இருக்கு. அதை அவர் பார்த்துருக்கிறாரு. என்னடா இப்படி ஒரு கப்பல் துருப்பிடிச்சி பல வருஷங்கள் துருப்பிடிச்சிருந்த மாதிரி நிலையில இருந்திருக்கு. அப்படி ஒரு கப்பலை பார்த்து அவரே ஆச்சரியத்துக்குள்ளா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தீவில் இருக்கிற பலர் அந்த கப்பலை பார்த்து கூட்டமே கூடிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பலை அவங்களுக்கு பார்க்குறப்போ ரொம்பவே அமானுஷ்யமாகவும் பயங்கரமாகவும் இருந்திருக்கு. இப்படி ஒரு கப்பல் இந்த இடத்துல ஒதுங்கணும்னு அந்த தீவில் இருக்க மக்கள் மட்டும் பார்க்கல, பல இடங்களில் இந்த விஷயம் பரவுது. சோசியல் மீடியாவுக்கு மறுபடியும் பரவுது. கடைசியாக நேவிக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அவங்க கடைசியாக இந்த கப்பலை செக் பண்ணி பார்க்குறாங்க. 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி பார்த்தாங்க இல்லையா, ஒருத்தவங்க அட்லாண்டிக் கடலில் ஒரு ஷிப் போனப்போ அதே கப்பல் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்த கப்பல் இப்போ இங்கே கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சோன்னே இவங்க இந்த கப்பல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த கப்பலை யார் யார் வாங்கியிருக்கா, எங்கே வாங்கியிருக்காங்க, எந்த இடம்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1976 காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சரக்கு கப்பல் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால மைனூட்டாவோ இல்லை பரவலாவோ கண்டுபிடிக்க முடியலை.
அதுக்கப்புறம் இந்த கப்பல் என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2017 தான் இந்த கப்பலுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதாவது 2017 ஒருத்தர் இந்த கப்பலை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட கப்பல் வாங்கினவர் டான்சானியா நாட்டு கொடியை பறக்க விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த கப்பல் வாங்கினோடையே அவர் இன்னொரு விஷயத்த இந்த கப்பல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த கப்பலில். இப்படி ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லதாக போச்சு. ஏன்னா இந்த கப்பல் எங்கெங்கே போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில், ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கனால கலெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதோட டேட்டாவும் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2015 வரை தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கிட்டத்தட்ட 2015 2017 வரை கப்பல் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கு, எங்கெங்கே ஸ்டாப் ஆகிருக்கு, எங்கெங்கே கிளம்பியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கு மேலே கப்பலில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தெரியலை. காரணம் ஏன்னு கேட்டால் இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து ஆஃபில் இருந்திருக்கு. மேபி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்திருக்கிற காரணத்தினால அவங்க லொக்கேஷன் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு இருக்கணும்னு அவங்க அடிக்கடி இந்த மாதிரி இந்த மோடை சுவிட்ச் ஆன் பண்ணியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியும் வச்சிருக்கலாம். அதனால இந்த ஏஐ சிஸ்டம் ஆஃபில் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. 2017 கிரீஸ் நாட்டில் கிட்டத்தட்ட 17 ஸ்டாப்பில் நின்று கிளம்பியிருக்கு இந்த கப்பல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனால் கிரீஸ் நாட்டை விட்டு வெளியேன பிறகு அந்த கப்பல் எங்கே போயிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஏஐ சிஸ்டம் வந்து அகைன் கட் ஆகியிருக்கு. 10 மாதத்துக்கு பிறகு தான் மறுபடியும் இந்த ஏஐ சிஸ்டம் ஆன் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த இடம் எங்கன்னா கிரீஸ் நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1200 மைல் தொலைவில் இது ஆன் ஆகிருக்கு. ஆப்பிரிக்காவுடைய வடக்கு கடற்கரையில் இந்த கப்பல் இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த கப்பல் சம்பந்தமான டீட்டெயில் கரெக்டாக 10 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த ஏஐ சிஸ்டம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டிலேருந்து 1200 மைல் தொலைவில் ஆப்பிரிக்கா வடக்கு கடற்கரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து அது பெர்முடாவிலேருந்து சவுத் ஈஸ்ட் பக்கம் 1400 மைல் தொலைவில் டிராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. இந்த கப்பல் பற்றின டீட்டெயில் அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 10 க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி செஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த கப்பலுடைய இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. செப்டம்பர் 19 அன்னைக்கு அங்கே இருந்த மெம்பர்ஸ் எல்லாமே இதை சரி பண்ணிடலாம், கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்ஜின் வந்து ஃபெயில் ஆனதை ட்ரை பண்ணி சரி பண்ண பார்த்துருக்குறாங்க. அவங்களால முடிஞ்ச வரையும் சரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால அந்த இன்ஜினை சரி பண்ணவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருட்களும் தீர ஆரம்பிச்சிருக்கு. கப்பலில் பயணம் செய்கிற நேரத்தில் அவங்க வச்சுருக்கிற உணவுப் பொருள் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இன்ஜின் ஃபெயில்னால கப்பல் அதே இடத்துல நிற்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் உணவுப் பொருட்களுடைய எண்ணிக்கை அவங்க சாப்பிட்றது எல்லாமே குறைச்சிட்டே வர்றாங்க. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உணவு தீர போகிற நேரத்தில் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு கவலையோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இன்னொரு ஷாக்கான விஷயம் அவங்களுக்கு வருது. அதாவது அவங்க கடந்து வந்துட்டு இருக்க அந்த கப்பல் இருக்கிற இடத்துல இன்னும் சில நேரங்கள் நாட்களில் கூட புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாள் எந்த நேரம் அவங்க அதில் மென்ஷன் பண்ணல. ஆனால் சில நாட்களில் புயல் உருவாகும் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி எப்படி இந்த கப்பல்லேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சு யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு பார்த்துருக்காங்க. அப்போதான் அமெரிக்காவுடைய கடற்படையோட உதவியை நாடி இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சதை கண்டிப்பாக செய்கிறோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு இதை இப்போ வந்து சாப்பிட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, உடனடியாக ஒரு கப்பலை வச்சு உங்களை காப்பாற்றுறது முடியாது, ஆனால் விரைவில் இந்த புயல் வரதுக்குள்ளே உங்கள் எல்லாருமே நாங்கள் சேவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. இந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தையோட அந்த ஒரு மர்மமான கப்பலில் அவங்க வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய வாழ்நாட்களை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க.
ஃபைனலாக அந்த நாளும் வருது. அவங்க ஒரு கப்பலை கொண்டு வராங்க. அந்த 10 பேரையுமே காப்பாற்றி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலையும் இழுத்துட்டு போகிறதுக்காக வேறு ஒரு கப்பல் மூலமாக கொண்டு வரதையும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த கப்பலையும் இழுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இழுத்துட்டு போகிற நேரத்தில் திடீர்னு கடற்கொள்ளையர்கள் கண்ணில் பட்டிருக்கிறாங்க. அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணுறாங்க. ஆனால் சில மாதங்களில் அந்த கப்பலை கைவிட்டுட்டு அவங்க எடுத்த வேற ஒரு கப்பலில் போயிடுறாங்க. அதாவது அந்த கப்பலை இழுத்துட்டு போக வந்த கப்பலில் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த துருப்பிடிச்ச கப்பலை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாங்க சில மாதங்கள்லேயே. அப்போ தான் அந்த கப்பல் ஏஏ சிஸ்டம் எல்லாமே ஆஃபில் இருந்தாலுமே, இன்ஜின் ஃபெயிலியராக இருந்தாலுமே தனியாக அந்த கப்பல் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருந்திருக்கு. அதாவது 2019 விடிய காலையில் அந்த பிரிட்டிஷ் நேவி ராயல் கப்பல் இருக்குது பார்த்திங்களா, அவங்க இது கண்ணில் பட்டிருக்கு. இந்த கப்பல் கண்ணில் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜில் அவ்வளோ தொலைவு எவ்வளோ கிட்டத்தட்ட 1000 மைல் தொலைவுக்கு மேலே அது ட்ராவல் பண்ணி அந்த பாலிகாட் அப்படிங்கிற வில்லேஜுக்கும் வந்திருக்கு. அடுத்து அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்து பல இடங்களில் இப்படி கடல் முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. இதோட மர்மம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த கப்பலோட ஏஏ சிஸ்டம் அந்த டைம் ஃபுல்லாகவே, அதாவது 2015க்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஆஃபில் இருந்திருக்கு. இன்னொன்று, அதில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே காப்பாற்றப்பட்டுட்டாங்க. காரணம் இன்ஜின் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு ரீசனால். ஸோ க்ரூ மெம்பர்ஸும் அந்த கப்பலில் கிடையாது, இன்ஜின் ஃபெயில் ஆகிருக்கு. அப்புறம் எப்படி அந்த கப்பல் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும்? ஒருவேளை க்ரூ மெம்பர்ஸை இல்லாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சாலுமே இன்ஜின் ஃபெயிலியரோட எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஸ்டின். ஒருவேளை கடலுடைய அந்த அலைகள் தான் இந்த கப்பலை இப்படிலாம் மூவ் பண்ண வைக்கிது அப்படின்னு நினச்சாலுமே எவ்வளோ மைல்கள் இந்த கப்பலால் கடந்திருக்க முடியும்? இப்படி கேப்டனோ க்ரூ மெம்பர்ஸோ இல்லாமல் ஒரு பாலடைஞ்ச ஒரு வினோதமான துருப்பிடிச்ச மிகப்பெரிய கப்பல், யாருமே இல்லாமல் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கப்பல் கடல் முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டே அங்கே நின்றுருக்கு. இதனால தான் இதை கோஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கை கொண்டுட்ருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி 1931லேயுமே கிட்டத்தட்ட 38 வருஷமாக ஒரு கோஸ்ட் ஷிப் கண்ணுக்கு தெரிஞ்சு மறைஞ்சிட்டு இருந்திருக்கு. அதாவது இந்த கப்பல் பார்த்திங்கன்னா இந்த நேவியில் இருக்குது, அந்த கடற்கரையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. கடற்படையும் அங்கே போய் செக் பண்ணுறப்ப அது மறைஞ்சு போயிருக்கு. இது காரணத்தினால தான் இந்த கப்பல்லாம் கோஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரால் இன்னும் நம்பப்பட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.